மதியழகன், இப்போ நம்ம ஏற்கனவே இந்த வெடிபொருட்கள், பெருமளவிலான வெடிபொருட்கள், அதுவும் குறிப்பாக அந்த அம்மோனியம் நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய பெருமளவிற்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய அந்த வெடிபொருட்கள் கைப்பற்றப்படுது. அதுவும் டெல்லி அருகே ஃபரீதாபாத் பகுதியிலேயே கைப்பற்றப்பட்டதாக ஏற்கனவே அந்த செய்திகள் வந்தன. அதைத் தொடர்ந்து இந்த தலைநகர் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது, உசார்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் கூட நமக்கு அந்த தகவல்கள் வெளியாகி இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இப்படிப்பட்ட 2 கார்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன. அதுவும் அங்கு அந்த பகுதியில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு 5 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். சிலரினுடைய சடலங்கள் கருகி போய் கிடப்பதாகவும் நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக இது நாம் தொடக்கத்தில் நினைத்தது போல இது ஒரு சாதாரணமாக கடந்து போவது போல இல்லாமல் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது அங்கு தடயவியல் நிபுணர்கள், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க அந்த ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்களா? அது குறித்து சொல்லுங்க. இந்த சம்பவம், அதாவது இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததாக முதலில் டெல்லி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங்கில் இது போன்ற ஒரு விபத்து, ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது என ஒரு தகவல் கிடைக்க பெற்றுதான் இந்த ஒரு முதல் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கார்களில் ஒரு வெடி விபத்து சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது என்ற தகவல் கிடைத்தவுடனேயே டெல்லி மாநில சிறப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தார்கள். அவர்களுடன் சேர்த்து தடயவியல் துறையினரும் ஏற்கனவே சம்பவ இடத்திற்கு சென்றடைந்து விட்டார்கள். டெல்லி காவல்துறையும் தடயவியல் துறையினரும் அங்கு சோதனையில் ஈடுபட்ட நிலையில்தான் குறிப்பாக நாடு முழுவதும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறும் பட்சத்தில் அந்த இடத்தில் தேசிய புலனாய்வு முகமையும் ஆய்வு மேற்கொள்வதும் அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதும் என்பது ஒரு வழக்கமாக மேற்கொள்ளப்படும் நடைமுறை. ஆனால் இந்த சம்பவம் என்பது இது என்ன மாதிரியான சம்பவம்? அதாவது வெடிகுண்டாக, அதாவது காரில் வெடிகுண்டு வெடிக்க வைக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது இது என்ன மாதிரியான நிகழ்வு என்பதை தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட தலைநகர் டெல்லியில், அதுவும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு நிகழ்வு தற்பொழுது நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த தகவல் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மூலியமாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் உஷார்படுத்தப்பட்டு உடனடியாக தற்பொழுது அங்கு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே டெல்லி சிறப்பு போலீசாரும் மற்றும் தடயவியல் துறையினரும் அங்கு ஆய்வுகளை, பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்னும் கூடிய விரைவில், இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தேசிய புலனாய்வு முகமையினுடைய அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு சென்றடைவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் 5 பேர் பலியானதாக ஏற்கனவே நாம் தகவல் ஒன்றை பதிவு செய்திருந்த நிலையில் தற்பொழுது ANI செய்தி நிறுவனம் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதில் பலர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மல்டிபிள் கேஷுவாலிட்டிஸ் என்ற ஒரு வார்த்தையை ANI செய்தி நிறுவனம் தற்பொழுது பயன்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளும் உஷார்படுத்தப்பட்டு அவர்கள் தற்பொழுது இந்த நிலைமையை நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது.